நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 22 லண்டனில் இப்பொழுது நேரம் 9:35. உக்ரைனிலே போரை நிறுத்துமாறு விளாடிமிர் புட்டினுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த 50 நாள் இறுதி எச்சரிக்கை முடிவாகியுள்ள நிலையில் ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக அமெரிக்கா முதல் முறையாக இங்கே பிரிட்டிஷுக்கு அணு ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து அணு ஆயுதங்கள் பிரிட்டனுக்கு நகர்ந்திருக்கின்றன. அதிகமாக B6112 வெப்ப ஈர்ப்பு அணுகுண்டுகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது பிரிட்டனுக்கும் பிரச்சனை, ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரச்சனை. விளாடிமிர் புட்டின் மீது அல்லது ரஷ்யா மீது இந்த குண்டுகள் வீசப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை, மூன்றாவது உலக போரை நிச்சயமாக உருவாக்கிவிடும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்ப ரஷ்யா அணுகுண்டை வீசும். அது மட்டுமல்ல, பிரிட்டன்ல பிரான்ஸ்ல அணுகுண்டு வீசப்படும், பிரிட்டன்ல அணுகுண்டு வீசப்படும். இங்கால இஸ்ரேல்ல அணுகுண்டு இருக்கு, அதையும் வீசப்படும். ஆகவே உலகளாவிய ரீதியில் ஒரு அணுகுண்டு போர் வரக்கூடிய, அணு ஆயுத போர் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யா சொல்லி இருக்கிறது அணு ஆயுத போர் ஆரம்பித்து விட்டது, அதாவது மூன்றாம் உலக போர் ஆரம்பித்து விட்டது என்று. இங்கே பிரிட்டனில் கடந்த வாரம் இந்த புதிதாக கட்டப்பட்ட சேமிப்பு வசதியை கொண்ட சஃபோல்க் என்கின்ற இடத்தில் உள்ள RAF லேகன்ஹீத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அணுகுண்டுகள். UK பாதுகாப்பு இதழ் ஒன்று குறிப்பிடுகிறது, B6112 குண்டு விமானத்தில் இருந்தே போடப்படக்கூடிய குண்டு. இது ஒரு குண்டின் எடை எவ்வளவு தெரியுமா? 320 கிலோ எடை கொண்டது. மற்றும் இரண்டாம் உலக போரின் பொழுது நாகசாகியில் வீசப்பட்ட ஃபட்மேன் அணுகுண்டை விட 2 மடங்கு அதிக சக்தியை கொண்டது, வெடிக்கும் சக்தியை கொண்டது. இப்ப ஏற்கனவே நாகசாகியில வீசப்பட்ட குண்டை விட 2 மடங்கு 320 கிலோ இந்த குண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல குண்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. B61 12 குண்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப என்ன நினைக்கிறார் ட்ரம்ப்? இப்பொழுது ரஷ்யாவை முழுமையாக அழிக்க நினைக்கிறாரா? ஏனெனில் இந்த யுத்தத்திற்கு முக்கியமான காரணம் நேட்டோ தான். இப்ப நேட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது என்பதுதான் முக்கியமான காரணம். ஆனா இந்த எல்லா காரணங்களையும் விட்டுவிட்டு தற்பொழுது மக்களை கொல்லுகின்ற மிக பிரச்சனையான ஒரு விஷயத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மொஸ்கோவும் சரி அல்லது யுஎஸும் சரி, இங்கே பிரிட்டனும் சரி, இந்த மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஆயுதங்களை பொறுத்தளவில் நியூ மெக்சிகோவில் உள்ள கிர்லாண்ட் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை அணு ஆயுத மையத்தில் இருந்து பறந்து வந்திருக்கிறது, ஆகாய மார்க்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது பிரிட்டனுக்கு. ஏன்னா பிரிட்டனில் இருந்து ரஷ்யாவுக்கு வீசுவது போவது இலகுவாக இருக்கும். அமெரிக்காவில் இருந்து வருவதற்கு பதிலாக பிரிட்டனில் இருந்து கொண்டு போவது லேசா இருக்கும். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க அணுசக்தி குண்டை இங்கிலாந்து மண்ணுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைடா, ரஷ்யா ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறது, இங்கிலாந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த உக்ரைன் போருக்கு. வெளிப்படையாகவே தெரிகிறது. இங்கிலாந்து ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறது, போர் விமானங்களை அனுப்பியிருக்கிறது, விமானப்படையை அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு நேரடியாக காலாட்படையும் ரஷ்யாவுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது, எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அணுகுண்டையும் பிரிட்டனுக்கு US அனுப்பி வைத்திருக்கின்ற நிலைமையில் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு 110 அணு ஆயுதங்களை திரும்ப பெறுவது என்பது ஒப்பந்தம். பனிப்போர் வரை நீடித்த இந்த 50 ஆண்டு கால அமெரிக்க அணு ஆயுதங்களின் இங்கிலாந்தினுடைய இருப்பு குறைவாக இருந்தது. தற்பொழுது மீண்டும் மீண்டும் அணு ஆயுதங்களை கொண்டு வந்து இங்கிலாந்தில் வைத்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரஷ்யாவுக்கும் மற்றும் இங்கே நோர்த் கொரியாவுக்கும் முன்னிலைப்படுத்தி தான் இந்த ஆயுதங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றன. இப்ப திடீரென்று நோர்த் கொரியாவை தாக்கினால் நோர்த் கொரியா உடனடியாகவே எல்லா இடங்களையும் தாக்கக்கூடிய அளவுக்கு அதனிடம் அணுகுண்டு இருக்கிறது. உலகளாவிய வல்லரசு ஐரோப்பா முழுவதும் அதன் அணு ஆயுதங்களை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அணு ஆயுதங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அணுசக்தி தொடர்பாக இருக்கும் இடத்தை ரஷ்யாவுக்கு தெரியும். அது எங்க அணுசக்தி இருக்கிறது, அவர்கள் சேட்டலைட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்கெங்க மூவ் பண்ணப்படுகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லேகன்ஹீத்தில் உள்ள 493வது போர்ப்படை எங்கே? பிரிட்டன்ல. மற்றும் 495வது போர்ப்படை இரண்டாலும் பறக்கவிடப்பட்ட F-35A லைட்னிங் 2 போர் விமானங்கள் B61 மற்றும் 12 அணு ஆயுதங்களுடன்
பொருத்தப்பட்ட திறனை கொண்டுள்ளன என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கிலாந்தில் இந்த அணு ஆயுதத்தை சேர்ப்பது, சேகரிப்பது மற்றும் வான்காட் நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது 40 அணுகுண்டுகள் இந்த போர் கப்பல்களோடு பொருத்தப்பட்டிருப்பதால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளையாட்டை அமெரிக்கா தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறது. இப்ப புட்டின் எந்த நேரமும் அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறார். ஏற்கனவே மெத்வேதவ் பாதுகாப்பு செக்ரட்டரி மெத்வேதவ் குறிப்பிட்டிருக்கின்றார், 3ஆம் உலக போர் ஆரம்பித்து விட்டது என்று. ஆகவே இது விளையாடி கொண்டிருக்கிற நேரம் இல்ல, மக்களை அழிக்கின்ற, மக்களை கொள்கின்ற நேரமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கிலாந்திடம் ஏற்கனவே அணுசக்தி விமானப்படை இருக்கிறது. அது 1998 1998 அது இல்லாமலாக்கப்பட்டது. இது தேவையில்லை, ஏனெனில் உலகம் அணு ஆயுதம் இல்லாத இடமாக மாற வேண்டும் என்று. ஆனால் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தொடர்ச்சியாக எல்லோரும் பேணி வருகின்றார்கள், கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இப்ப பிரிட்டன்ல அணு ஆயுதங்களை சேகரிப்பது என்பது ரஷ்யாவுக்கு கோபமான விஷயம். ஆகவே பிரிட்டனை தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்க்கணும். இப்ப இந்த அணுகுண்டு தாக்குதல் அல்லது அணுகுண்டு வீசப்பட்டால் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். ஆனா இங்கே இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட WE-177 பாவிக்க கூடாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது தயாராக இருக்கிறது இங்கிலாந்தினுடைய விமானப்படை அதை பாதுகாப்பு, தன்னுடைய கண்ட பாதுகாப்பை வலுப்படுத்த, பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை வலுப்படுத்த நேட்டோவினுடைய இரட்டை திறன் கொண்ட விமான அணுசக்தி குரூப்ல இணைந்து 12 புதிய F-35A போர் விமானங்களை வாங்குவதாக இங்கிலாந்து ஜூன் மாதம் அறிவித்திருக்கிறது. இதுக்குள்ள அமெரிக்காவும் தன்னுடைய அணு ஆயுதங்களை கொண்டு இங்கே சேமித்து வைத்திருக்கிறது. இப்ப RAF ராயல் ஏர் போர்ஸுக்கு அணு ஆயுத பங்கை மீண்டும் அதிகப்படுத்துவதற்கான இந்த நடவடிக்கை மிக ஆபத்தான நடவடிக்கை என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தீவிரமான நிச்சயமற்ற தன்மையின் சகாப்தத்திலே நாங்கள் வாழுகின்றோம், இனி அமைதியாக இருக்க முடியாது என்று பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பொழுது குறிப்பிட்டார். அவர் என்ன, இப்ப அவர் சொல்லிவிட்டு போவார், இறந்து போவது, அழிந்து போவது பொதுமக்கள் தானே. ஆகவே இந்த போர் விரும்பிகள் தொடர்ச்சியாக மக்களை கொன்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பிரிட்டன் தனது அரசாங்கம் தேசிய பாதுகாப்புல முதலீடு செய்கிறது என்று சர் கீர் ஸ்டார்மர் குறிப்பிடுகின்றார். இங்கே எங்களுடைய பிரிட்டன் பிரதமர் குறிப்பிடுகின்றார், இப்ப நீங்க முதலீடு செய்யறது சரி, இறந்து போவது பொதுமக்கள். ஆகவே இப்ப உக்ரைனில் ரஷ்யா தனது போரை நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் 50 நாள் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தற்பொழுது அவர் எச்சரிக்கை விடுத்தார். இப்ப புட்டின் சொல்றார் நாங்கள் வரமாட்டோம் என்று. ஆகவே பிரிட்டனும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள். ஆகவே இந்த அணு ஆயுத பரிமாற்றம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இப்ப உக்ரைன் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா அதிகரித்து வருகிறது. ஆகவே அதை குறைக்கவே இல்லை. புட்டின் என்ன செய்தார்டா, அணுகுண்டு வீச்சு விமானங்கள் புடைசூழ இந்த தாக்குதலை ஆரம்பித்தார். ஆகவே இப்ப நேட்டோ விமானங்கள் அந்த விமானங்களை முற்றுகையிட்டு விரட்டிவிட்டன ரஷ்யாவுக்குள்ள. விளாடிமிர் புட்டின் எல்லைகளை அச்சுறுத்தும் அணுகுண்டு விமானங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். உக்ரைன் மீது பேரழிவு தரும் புதிய குண்டு வீச்சை தொடங்கி இருக்கிறார். நேட்டோ கடந்த இரவு இந்த போர் விமானங்களை முற்றுகையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆகவே இப்ப புட்டின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் உக்ரைனை எரித்து கொண்டிருக்கிறார், உக்ரைனை அழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதற்கு பேச்சுவார்த்தை தீர்வு இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்பொழுது 1243 நாள் போர் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் வலிமையான தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டிருக்கிறது. இப்ப உக்ரைனின் மேற்கு நகரம் இவானோ பிராங்கிவ் தாக்கப்பட்டிருக்கிறது, கியூ தாக்கப்பட்டிருக்கிறது, கார்கிவ் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றும் ஒரே இரவுல தாக்கியது ரஷ்யா. இப்ப நேட்டோ உறுப்பினர்கள் என்ன செய்வது என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி, நேட்டோ சேர்ந்து அடிச்சா ரஷ்யா முழுவதுமாக இந்த தாக்குதல்ல ஈடுபட்டுவிடும். அப்ப நேட்டோ தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது முழுமையாக உக்ரைன்ல. அப்ப நேட்டோ உறுப்பு நாடுகள் உயர்ந்த அளவிலான எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த 3 நாட்களில் 2வது முறையாக எல்லையில அதிகமான இராணுவத்தினரை குவித்திருப்பதாகவும் போலந்து இராணுவ தளபதிகள் சொல்கின்றார்கள். பல நேட்டோ கூட்டணி உறுப்பினர்களின் எல்லைகளில் இருந்து
அதிகமான எல்லைகள்ல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆகவே இப்ப போலந்து அச்சப்படுகிறது தங்கள் மீது பாரிய குண்டுவீச்சு நடத்தப்படுமா என்று. போலந்தின் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டால் உடனடியாக ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும். இப்ப சமூக ஊடகங்கள் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையிலே போலந்து மற்றும் நேச நாடுகளின் நேட்டோ விமானப்படைகள் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ரேடார் உளவு அமைப்புகள் மிகுந்த எச்சரிக்கை தரை மற்றும் வான்வழி பாதுகாப்புகளை தற்பொழுது கூட்டாக முடுக்கிவிட்டிருக்கின்றன. ஆகவே ரஷ்யா நீண்ட தூர விமான போக்குவரத்தை இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது. ஏனெனில் நேற்றும் முந்தநாளும் மொஸ்கோ விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பலர் விமானம் புறப்படுவதற்கு முதல்ல அங்க இருந்து அச்சத்தோடு இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உக்ரைன் மீது 4வது நாளாக ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மொஸ்கோ விமான நிலையங்களும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. அங்கு குழப்பத்தில் இருக்கிறது. அங்கிருந்து விமானங்கள் வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது. ஆகவே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் இப்பொழுது அணுகுண்டுகளை இங்கே பிரிட்டனுக்கு நகர்த்தி இருக்கின்றார். ஆகவே இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளையாட்டாகவே இருக்கிறது. நல்லது நண்பர்களே, தொடர்ந்து மற்றும் பல செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன்.